வெல்கம் டு டிராயிங் படி சேனல். இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் பென்டாகனல் ப்ரிசம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஸ்டினை பார்க்கலாம். பென்டாகனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைட் 30 mm அண்ட் ஆக்சிஸ் 65 mm லாங் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் ஆன் த HP such that the axis is inclined at 45 degree to the VP. Draw its projections அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேஸ் வந்து பென்டாகுலர் ப்ரிசம் பேஸ் சைடு வந்து 30 mm கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 65 mm கொடுத்துருக்காங்க. ரெஸ்டிங் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் ஆன் த ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபேஸ் வந்து ஹெச்பியில் இருக்குது. இப்போ ஆக்சிஸ் இன்க்ளைன் அட் 45 degree டு விபின்னு கொடுத்துருக்காங்க. டிகிரி வந்து விபியில் கொடுத்தா ஹெச்பியில் தான் வரணும். டிகிரி ஹெச்பியில் கொடுத்தா விபியில் வரணும். அப்போ விபியில் வந்து டிகிரி கொடுத்துருந்தால ஹெச்பியில் தான் வந்து டிகிரி வரையணும். இப்போ ஹெச்பியில் டிகிரி வரையணும்னா ஃபஸ்ட்டு மேலே விபியில் தான் வரணும். ஃபஸ்ட்டு படம், செகண்ட் படம் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ்னால் கீழே வரும். அடுத்தது மூணாவது வந்து டிகிரி வரணும். ஏன்னா இன்க்ளைன் டு விபின்னு கொடுத்ததால ஹெச்பியில் டிகிரி வரணும். அடுத்தது நாலாவது படம் மேலே வரும், திரும்பவும் விபியில். ரெஃபரன்ஸ் லைன் போட்டுங்க. XY இது விபியில் தான் வந்து அதனுடைய பேஸ் சைடு வந்து 30 mm கொடுத்துருக்காங்க. இப்போ ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா இந்த தான் பேஸ் இங்கே தான் வரும். அப்போ இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் வரைகிறோம். 30 mm வச்சு பேஸ் லைனு 30 mm பேஸ் வரைஞ்சிடுறோம். அடுத்தது பாகைமணி வச்சு இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா 108 டிகிரி இந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தா 108 டிகிரிக்கு ஒரு புள்ளி வச்சுருக்கணும். இப்படி இருந்து பார்த்தோன்னா இந்த இந்த பக்கத்துலேருந்து பார்த்தோன்னா 72 டிகிரி வரும். அது அப்போ இந்த சைடுலேருந்து ஒரு 108 டிகிரி புள்ளி வச்சிட்டோம். அதேமாதிரி இந்த டைரெக்ஷன்லேருந்து இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே இந்த பக்கம்ந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வந்தால் 108 டிகிரி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது 72 டிகிரி. இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். 30 mm 30 mm வச்சு இப்போதுக்கு ஒரு லைன் இது போட்டுடுறோம். அதுமாதிரி எதுக்கும் பார்த்தீங்கன்னா 30 mm வேறு 30 mm வரைஞ்சிக்கிறோம். இப்போ காம்பஸில் இந்த அளவு எடுத்துக்கிறோம். 30 mm காம்பஸில் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்டில் வச்சு இதில் ஒரு ஆர்க்கு, இது ஒரு ஆர்க் அடிச்சுக்கிறோம். இந்த கார்னரில் வச்சு இதில் ஒரு ஆர்க் அடிச்சுக்கிறோம். மாதிரி பென்டாகன் போட்டு டிகிரி வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து பார்த்தா 72 டிகிரி இதுலேருந்து ஏதாவது ஒரு சைடு மார்க் பண்ணிங்க. ஒன்று 108 மார்க் பண்ணி 72 டிகிரி ஏதாவது ஒன்று மார்க் பண்ணிங்க. பாயிண்ட்ஸ் வந்து குடிச்சிங்க. A dash, B dash, C dash, D dash, E dashன்னு. உள்ளே பார்த்தீங்கன்னா F dash, G dash, H dash, I dash, J dash. இந்த மாதிரி உள் பாயிண்ட். இது வெளி பக்கம், இது உள் பக்கம். பென்டாகனல் பிரிசந்தோட மேல் பக்கம், இது உள் பக்கம் போட்டாச்சு. இப்போ ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே தான் வந்து இந்த ஹைட் வரும். ரெண்டாவது டிகிரி 45 டிகிரி டு விபின்னு கொடுத்துருக்கதால விபி டிகிரி கொடுத்தா ஹெச்பியில் தான் வரும். அப்போ மூணாவது படமாக தான் டிகிரி வரணும். அப்போ ஃபஸ்ட்டு படம் விபியில் வரும், செகண்ட் வந்து ஹெச்பியில், மூணாவது வந்து ஹெச்பி, நாலாவது தான் வந்து விபியில் வரும். இந்த மாதிரி தான் போடணும். இப்போ இதை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறோம். 20 mm கேப் விட்டு இந்த ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 65 mm கொடுத்துருக்காங்க. அப்படியே 65 mm போட்டு எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறோம். இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியாது. டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த பேஸ் நமக்கு தெரியாததால் இதை டாட்டர் லைனில் காமிக்கிறோம். போட்டு இந்த பாயிண்ட்ஸை கீழே குறிச்சிக்கிறோம். இங்கே மேலே குறித்த இந்த பாயிண்ட் A டேஷ் B டேஷ்னு குறித்ததில் இங்கே AE BDC அது மாதிரி குறிச்சிக்கிறோம். உள்ளே வர பாயிண்ட்ஸை வந்து FJGIJ இந்த மாதிரி குறிச்சிக்கிறோம். அடுத்தது மூணாவது படம் ஹெச்பியில் தான் போட போகிறோம். இதில் வந்து ஒரு 20 mm கேப் வச்சுக்கலாம். 20 mm கேப் வச்சு பாகைமணி எடுத்துக்கோம்.
இதில் வந்து டிகிரி என்ன கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி டு பிபி. அப்போ ஹெச்பியில் தான் போடுறோம். அப்போ 45 டிகிரி வச்சுருக்கோம். வச்சு 45 டிகிரியில் புள்ளி வச்சு ஒரு லைன் அப்ராக்சிமேட்டாக ஒரு லைனை போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த பார்ட்டு இது அப்படியே இங்கே எட்டுன்னு வரும். இந்த 65 mm இருக்குல்ல, அதை அப்படியே இங்கே எட்டுன்னு வரும். இப்போ பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு 30 mmக்கு தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அதுலேருந்து 20 அல்லது 30 mm தள்ளி புள்ளி வச்சுட்டு அதுலேருந்து 90 டிகிரி, இந்த 90 டிகிரிக்கு ஒரு புள்ளி வச்சுக்கணும். புள்ளி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும். இந்த லைனோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு லைன் அப்ராக்சிமேட்டாக ஃபஸ்ட்டு போட்டுங்க. அடுத்தது இந்த சென்டரை எடுத்துக்கணும். இந்த அளவு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இதில் ஒரு ஆர்க்கு, அதேமாரி அடுத்தது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க்கு இப்படி அடித்து இது அப்படியே இந்த ஹைட்டை அதே 65 mmக்கு அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த அளவு அதேமாரி ஒரு அளவு எடுத்து அப்படியே போட்டுன்னு வரும். இந்த ஹைட்டை வந்து அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த 65 mm இதில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த அளவு எஃப்லேருந்து ஜே இந்த அளவு காம்பஸில் எடுத்து இதுலேருந்து ஒரு ஆர்க்கு, அடுத்தது ஹெச்லேருந்து ஐ இந்த அளவு எடுத்து இதுலேருந்து ஒரு ஆர்க்கு, இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி போட்டு இந்த பாயிண்ட்ஸில் எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. இதில் என்ன பாயிண்ட்ஸு கொடுத்துருக்கோமோ அந்த பாயிண்ட்ஸு மேலே அது கீழே இருக்கிற பாயிண்ட்ஸு எல்லாத்தையும் நோட் பண்ணி இந்த டாட்டர் லைனை அப்படியே இதில் போட்டுக்கணும். இப்போ இந்த லைனை எல்லாத்தையும் மேலே ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். வச்சுக்கோங்க. லைனுக்கு பேரலாக எல்லா லைனையும் மேலே அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணி போகணும். இதில் வந்து ஒரு லைனு, இதில் வந்து ஒரு லைன், இது சென்ட்ரல் லைன். இந்த மாதிரி எல்லா லைனையும் மேலே அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த ப்ரொஜெக்ஷனை எஃப்லேருந்து இதில் வர பாயிண்ட்டு, இதில் வர பாயிண்ட்டு ஏ பாயிண்ட், இதில் ஃபஸ்ட்டு ஏவில் ஃபஸ்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு இந்த ஜே இங்கே எங்கே ஜாயிண்ட் ஆகுது, இதுக்கு நேராக இங்கே ஒரு புள்ளி. அடுத்தது இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் நேராக இதில் ஜாயிண்ட் ஆகுது. இந்த டிக்கு நேராக வர இந்த பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு எங்கே ஜாயிண்ட் ஆகுனா நேராக மேலே இந்த சி பாயிண்டில் இதில் ஜாயிண்ட் ஆகுது. இந்த சென்டரில் வர இந்த பாயிண்ட்டு மேலே வந்து ஜி பாயிண்ட் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இப்போ ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷு, டி டேஷ், இ டேஷ் இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். இதில் வந்து ஒரு பார்ட் வந்து இந்த பார்ட் நம்மளுக்கு டார்க்காக தெரியும். இது வந்து நம்மளுக்கு தெரியாததால் இது டாட்டர் லைனில் காமிச்சாகணும். இந்த மாதிரி இதெல்லாம் டார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது இது தெரியாது, நம்மளுக்கு தெரியாததால் இதில் சேரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டாட்டர் லைனில் காமிச்சாகணும். அடுத்தது கீழே இருக்கிற இந்த பார்ட்டை வந்து அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ ஏ பாயிண்ட் நேராக இங்கே புள்ளி வருது. அடுத்தது இ பாயிண்ட் நேராக இதில் புள்ளி. அடுத்தது பி பாயிண்ட்டு மேலே இருக்குது, நேராக இங்கே புள்ளி. அடுத்தது டி பாயிண்ட்டு, இது நேராக டி பாயிண்ட். சி பாயிண்ட்டு நேராக இங்கே சி பாயிண்ட். வந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணோம். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். தெரியக்கூடிய பாட்டால் எல்லாமே டார்க்காக தான் வரையணும். எல்லாம் டார்க்காக ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து டார்க்காக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது இது வந்து உள்பக்கமாக இருக்கிறதால இதில் வந்து டாட்டர் லைன் காமிச்சாகணும். இது வந்து டார்க்கு, அது வந்து இது ஒரு டார்க் லைனு, உள்ள மட்டும் டாட்டர் லைன். இந்த லைனை இதையும் டார்க் பண்ணிங்க. இல்லைன்னா கீழே வர இந்த லைன் டார்க் பண்ணிங்க. இதுதான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் பென்டாகனல் ப்ரிசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.